அனிதா அவர்கள் டான்ஸ் அட் காமிக். அனிதா மாமாவ பார்த்து பூச்சூடடி, மைனாவ போல மொழி பேசடி, மாப்பிள்ளையானே முள்நாளடி, மகராட்சி கொஞ்சம் கல்நாளடி, அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன, நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ, ஆடடி நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, வந்து ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ, கொழுங்க கொழுங்க ஆடடியோ. நான் பெட்டிக்கார் நல்லவர் நினைச்சேன், நான் பெட்டிக்கார் நல்லவர் நினைச்சேன். ஏன் பெண்ண நீங்க பாடின பாட்டுன்னு எப்படி ஆட சொல்றீங்க? ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, வந்து ஆனந்த நாட்டியம்மாடடி, நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க. ஏனே நில்லுங்க, குலுங்குமா? குலுங்க குலுங்க ஆட சொல்றீங்க. அந்த பிளேட்டை என்ன வச்சிருக்கு? குலுங்க குலுங்க ஆட. நீங்க என்ன கூட்டு வந்தீங்க? ஏயா குலுங்க குலுங்க ஆட சொல்றியே, ஒரு பெட்டிக்காரரு என்ன பாடணும்? கால் கையெல்லாம் குலுங்க குலுங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே, அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. இந்த பாட்டு மோசமான பாட்டு, இது நல்ல பாட்டா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான். அப்பனா எத்தனை பேரை பார்த்திருக்கான்னு அர்த்தம்? ரொம்ப பேரை பார்த்திருக்கேன், அதுல ஒரு ஆளு இப்பதானா. ஆனா பாடலுக்காக இல்ல, பாட்டுக்காக இல்ல, நான் கொஞ்சம் ஜோக்காக சொல்றேன். இருந்தாலும் அனிதா அவர்கள் இதோ விரைவில் வர காத்திருக்கிறார்கள். இங்கு சிறப்பான முறையிலே அனிதா வருகின்றால் அனிதாவுக்கு பொறுப்பு நல்லா இல்லைன்னா ஏன் பொறுப்பு இல்லை, மைஸ் கட்டுக்காரரு அருண் பொறுப்பு தான். ஏன் அவர்தான் போட சொன்னார்? அவர் தான் போட சொன்னார். அப்படியா? ஆனா சாமி எல்லாம் கோவிச்ச கூடாது. அனிதா வந்து அருணால், நான் வந்து முருக பக்தர்களால் வரட்டும். அனிதாவுக்கு மொத்த மகளை வெளியே வாடி நிக்கி மிக சிறப்பான முறையில் மனைவி அனிதா அவர்கள் இதோ விரைவில் வர காத்திருக்கிறார்கள். இங்கு நல்முறையில் திரையரங்கம் செய்யும் சாவரம் ஹரிகரன் சில்ஸ் கம்பெனி அமைக்க வந்துள்ளார்கள். அவர் நன்றி வணக்கம். மேடை அலங்காரம் ஜோரனை மிக சிறப்பு, மேடை அமைத்து ஜோரனை அமைத்த அன்புக்குரிய அண்ணா மேடை அமைப்பாளர் அண்ணா அவருக்கு நன்றி வணக்கம். சாப்பாடு பாருங்க, நாங்க வந்த உடனே சில ஊர்ல சாப்பாடா அப்படின்னு பேசுவாங்கல்ல, இல்ல நல்லா தான் பேசுறாங்க, எல்லா ஊர்லயும் குறை சொல்ல மாட்டாங்க. நாங்க என்ன கவனிப்போம்னா, அவங்க கறி வைக்கிறாங்க, மீன் வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டேன். நான் என்ன பார்ப்பேன், அங்க நடைமுறையை பார்ப்பேன். மரியாதை என்பதை உணர வைத்தார்கள், மதிப்பு என்பதை தெரிய வைத்தார்கள். பாசத்தோடு எங்களுக்கு உணவளித்து நல்வழியை காட்டிய பக்தி உள்ளங்கள் முருக பக்தர்கள் அனைவருக்குமே நன்றி, அன்பு வணக்கம். முருக பக்தர்கள் அனைவருக்குமே நன்றி. சாப்பாடு ஏற்பாடு செய்த அந்த வீட்டுக்காரர்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கம், நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் எங்களுக்கு நல்முறையிலே இங்கு ஒளிவடிவமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்தாபனம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் பெற்று விளங்கும் இரவு சூரியன், இரவு சூரியன் ஸ்ரீ ஆர்பிஎஸ், ஸ்ரீ ஆர்பிஎஸ் இரவிலே சூரியன் ஸ்ரீ ஆர்பிஎஸ். எங்கே? லிங்கவாடியிலே, லிங்கவாடியிலே, லிங்கவாடியில். நன்றி நன்றி. மைக்ஸிற்காரர் புகழவில்லை, ஆனா இவர் தொழில் திறமை எப்படிப்பட்டதுன்னா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு போட்டார் பார்த்தீங்களா, முதல் துவக்கம் எப்படி இருக்கு, முடிவு எப்படி இருக்கு, அதுல அறகுறை எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி எடுக்கும்போது கூட அந்த பினிஷிங் பாருங்க சிறப்பா இருக்கு. அது மாதிரி தொழில் திறமையை கண்டேன். அன்னாருக்கு நன்றி வணக்கம். நல்லா இருக்கீங்களானே? நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்கம். எங்களுக்கு ஒளிபரப்பை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்தாபனம் ஸ்ரீ ஆர்பிஎஸ் இரவு சூரியன் ஸ்ரீ ஆர்பிஎஸ் லிங்கவாடி. லிங்கவாடி மண்ணுக்கே அன்பு வணக்கம், அன்பு வணக்கம். நன்றி நன்றி நன்றி. முருக பக்தர்கள் அனைவரும் வருக. ஊர் பொதுமக்கள் சிறப்பிக்கின்றார்கள். முருக பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் இந்த முடுவார் பட்டியலை நாடகத்தை நடத்தி உங்களை எல்லாம் வரவழைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
ஊர் பொதுமக்களுக்கு என் பாசமும் பணிவும் வணக்கத்தை பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். முருக பக்தர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கும் ரசிக பொதுமக்கள் பாதங்கள் தொட்டு நன்றி கூறுகின்றேன். உங்கள் முன்னால் இருக்கும் அடிகேன் உங்கள் அன்பை மறக்காமல், நான் எப்படி இருந்தாலும் சரி, எந்த முறை இருந்தாலும் சரி, நான் புகழவில்லை, இந்த ஊரை வெறுக்கலன்னு நினைக்க வேணாம். இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். நான் எம்ஏ படிக்கும் போதே இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் என்னை வளர்த்து விட்ட லிங்கவாடி கிராமத்திலே எவ்வளவு பாசம் காட்டி என்னை வளர்த்து விட்டார்கள். அன்றும் இன்றும் லிங்கவாடி மண்ணை வணங்கி உங்கள் அன்பை பெற்று இந்த முடுவார்பட்டியிலே என்னை அழைத்த முருக பக்தர்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்றும் வரவேன் என்று உங்கள் முன்னால் இருக்கும் அடிகேன் இளையான்குடியைச் சேர்ந்த ஜே ஸ்ரீதரன். நான் தான் கோமாளி. வணக்கம். ரசிகர் அனைவருக்கும் அன்பு வணக்கம், அன்பு வணக்கம், வணக்கம். ஆகவே எப்படி இருந்தாலும் சரி, நல்லவர் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் உங்களுக்கு என் பணிவு வணக்கம். ஆகவே படிக்கும் போது கேட்கிறார்கள் லஞ்சம், படித்த பின்பு வேலைக்காக கேட்கிறார்கள் லஞ்சம், உண்மையை சொன்னால் உதைக்கிறார்கள், கேட்பது லஞ்சம். படித்தவருக்கு இப்படி, படிக்காதவருக்கு எப்படி? லஞ்சமா? லஞ்சம் வாங்காதே. லஞ்சம் வாங்கும் உள்ளங்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. மறக்காதே, நீ லஞ்சம் வாங்கினால் உன் குடும்பத்துக்கே கேடு. லஞ்சம் வாங்கினால் உனக்கு என்னாகும் தெரியுமா? உனக்கு அடிக்கின்றது ஓர் மணி. அது என்ன மணி? லஞ்சமே சாவு மணியா, லஞ்சமே சாவு மணியா. அடக்கணேசா இயேசுவும் பார்க்கின்றாரா? லஞ்சமே சாவு மணியா, அடக்கணேசா இயேசுவும் பார்க்கின்றாரா? அல்லாவும் கேட்கிறாரா? அல்லாவும் கேட்கிறாரா? இதுக்கு தலைவன் யமதர்ம ராஜாவா? லஞ்சமே சாவு மணியா, அடக்கணேசா இயேசுவும் பார்க்கின்றாரா? நல்லவங்க எங்க இருக்காங்க முருகா? அவங்களோடு பேச வேண்டுமே. நல்லவங்க எங்க இருக்காங்க முருகா? அவங்களோடு பேச வேண்டுமே. கோவிலே சமாதானமோ, கோவிலே சமாதானமோ, ஊருக்குள்ளே அவமானமோ. கோவிலே சமாதானமோ, ஊருக்குள்ளே அவமானமோ. லஞ்சமே சாவு மணியா, அழகணேசா இயேசுவும் பார்க்கின்றாரா? அல்லாவும் கேட்கிறாரா? அல்லாவும் கேட்கிறாரா? இதுக்கு தலைவன் யமதர்ம ராஜாவா? இங்கு பப்புனாக நடிக்கும் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு லிங்காவடி ரசிகர்கள் சார்பாக பொன்னாடத்தைப்படுகிறது. என்னை வளர்த்துவிட்ட என் பாசமிகு உள்ளங்கள் லிங்கவாடி கிராமத்தார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. ஹலோ.